நெய் ஊத்து. சாம்பார் ஊத்துமா. என் பேரு பிரியா, சாப்பிடுங்க. ஐயோ பாத்து, இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க. நான் உன்னை எங்கேயோ பாத்திருக்கேனே. அன்னைக்கு டூ வீலர்ல என் சேலை முந்தானி மாட்டிக்கிச்சு. அப்ப கைய நெஞ்சுக்கிட்டு குறுக்கால கட்டிக்கிட்டு நின்னு அப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க தான் என் மானத்தை காப்பாத்துனீங்க. அதெல்லாம் சரிமா. எங்க வீட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்ச? உங்க வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சனா? இனிமே இது என் வீடு. உங்க வீடா? என்னடி சொல்? நீ யாரு? உங்க மனைவி. ஐ மீன் உங்க வைஃப். மனைவியா ஆக போறவ. ஏய், இது என்ன விளையாட்டு? ஸ்னேகா, பாட்டி, ஸ்னேகா. டேய் டேய் டேய், இப்ப எதுக்குடா அப்படி கத்தின்னு இருக்க? ஆமா, என்ன இது கோலம் விளக்குன்னு ஒரே அலங்காரமா இருக்கு? என்ன உள்ள பார்த்து கூப்பிட்டா வெளிய இருந்து வர? நான் மாஸ்டர் ஆத்துக்கு போயிருந்தேன். பாட்டி அங்க வந்திருந்தானே, பாட்டியை கூட்டின்னு கடைக்கு போயிட்டு வரேன். அடடடடா, வீடு முழுக்க அலங்காரம்லாம் பிரமாதமா இருக்கு. நம்ம வீடு மாதிரியே இல்ல, புதுசா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், யார் இவங்க? அதத்தான் நானும் கேக்குறேன். யார் இவ? எனக்கு தெரிஞ்ச நான் எதுக்கு உன்கிட்ட கேக்குறேன்? ஏய், யாருமா நீ? மோகினி மாதிரி இருக்க. என்ன பார்த்தா மோகினி மாதிரியே தெரியுது பாட்டி. நான் ஒண்ணு மோகினி இல்ல, புரிஞ்சுதா கிருஷ்ணவேணி பாட்டி? கிருஷ்ணவேணி பாட்டியா? ஐயோ, என் பேரு உனக்கு அப்படி தெரியும்? சொல்றேன். என் பேரு பிரியா. நான் கிச்சாவை லவ் பண்றேன். அவர் கையால தாலி கட்டிக்கிட்டு அவரோட மனைவியா வாழ வந்திருக்கேன். என்னடி இது? கரண்ட் பில்லு கட்ட வந்திருக்க மாதிரி சாதாரணமா சொல்ற? சரி, வீடு பூட்டி தானே இருந்தது, நீ எப்படி உள்ள வந்த? ஸ்னேகாக்கா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க வீட்டை பூட்டி சாவியை மாடத்துல தான் வைப்பீங்கன்னு தெரியும். அங்க இருந்து சாவி எடுத்தேன், வீட்டை திறந்தேன், கோலம் போட்டேன், விளக்கேத்தன, விருந்து சமைச்சேன். சாப்பாடு கூட கல்யாண சாப்பாடு மாதிரி இருந்துச்சுன்னு கிச்சா கூட பாராட்டினாரு. அம்மா தாயே, கீழ்பாக்கம் கேசே, ஏதோ தெரியாம பாராட்டிட்டமா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா. குடும்பத்துல குழப்பம் வந்துட போதுமா. இந்த நடுராத்திரில போப்போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? நீ யாரு என்னன்னே தெரியல. முதல்ல வெளியில போ. போக மாட்டேன். கிச்சாவை கல்யாணம் பண்ணாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏய், விடுமா. முதல்ல வெளில போமா. விடுங்க. இந்த கடவுள் சாட்சியாவும் உங்க 2 பேர் சாட்சியாவும் நான் நேரா வீட்டுக்கு போக மாட்டேன். பாழடைஞ்ச கிணறு, குளம், குட்டைன்னு வேற எங்கேயாவது போயிடுவேன். என்ன பாக்குறீங்க? காதல் தோல்வி, தற்கொலை பண்ணிட்டு போறேன். ஆனா அதுக்கு கிச்சாதான் காரணம்னு அழகா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. ஐயோ, என்ன? இங்க பாருமா, இங்க பாரு, நீ கொஞ்சம் நில்லு. அக்கா, நீ உள்ள போமா. ஸ்னேகா, டேய், நீ கொஞ்சம் பேசாம இருடா. நீ போமா உள்ள. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களுக்காக தான் சமைச்சு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. ஸ்னேகா, உனக்கு அறிவு இருக்கா? எதுக்கு இப்ப அவளை உள்ள போக சொன்ன? உனக்கு அறிவு இருக்காடா? அந்த பொண்ணு உண்மை பேசுறாளா போய் பேசுறாளானே தெரியல. உன்னை நம்பி வந்துட்டா. ஏதாவது விபரீதமா நடந்துருத்தனா அப்புறம் உண்மையில தானே வந்து பழி விழும். பரவாயில்ல. என்னடா பரவாயில்ல? ஒரு பொண்ணோட வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போயிடுதா? நாளைக்கு அவளோட அப்பா அம்மா யாருன்றதை தேடி கண்டுபிடிச்சி இவளை அவகிட்ட பொறுப்பா ஒப்படைக்கிற வழியை பாரு. சரி வா, சாப்பிடலாம். என்னடா முழிக்கிற? ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாளான்னு தாப்பா. வெளியில போயிட்டு வந்து சாப்பிடலான்னு வந்தா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கே. வாடா, பசிக்குது, சாப்பிடுவோம். வாக்கிச்சா சீக்கிரமா, நேரம் மாறுதுல்ல. போடு போடு, சாப்பிடுவோம். இங்க பாருமா, உன் பேர் என்ன? பிரியா. பிரியா, வாயே, நீயும் உட்காந்து சாப்பிடு. இல்ல, புருஷன் சாப்பிட்ட பிறகு அவர் சாப்பிட்ட இலையில சாப்பிடுறதா கட்டிக்க போறவள கழுகு. ஏமா, அவன் இலையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டானா நீ எந்த இலையில சாப்பிடுவ? வாய் கொழுப்பு உங்களுக்கு ஜாஸ்தி பாட்டி. அவர் அதை சாப்பிட்டோம், அப்புறமா பார்க்கலாம்.
எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. கிச்சா ஐயோ பாவம், கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி தண்ணியை கொடு அதுக்கு. இந்தம்மா. ஏய், என்னம்மா நீ இவ்ளோ தண்ணியை குடிக்கிற? உனக்கு சாப்பாடு வேண்டாமா? பின்ன அவரே சாப்பிடாதப்ப எனக்கு மட்டும் என்னவா? வேண்டாம், நான் எனக்கு ஹால்லயே படுத்துக்கிறேன். டாக்டர், நானே மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் டாக்டர். ராத்திரி நேரமெல்லாம் நீங்க மருந்தை கரெக்டா சாப்பிடணும் சார். நீங்க மறந்துடுவேள். ஸ்னேகா, நீதாம்மா அவரை அக்கறையா பாத்துக்கணும். சரி டாக்டர். அது மட்டும் இல்லம்மா, ஒரு வாரத்துக்கு ராத்திரி நீ மாஸ்டர் கூட தங்கணும். டாக்டர், ராத்திரி இல்லையா? வேற வழி இல்லம்மா. எப்படி அவஸ்தைப்படுறாரு பாரு. சரி டாக்டர், நான் எங்க ஆத்துல சொல்லல. சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் ராத்திரியில இங்க தங்குறேன். ஓகேம்மா, இனிமே எனக்கு கவலையே இல்லை. ஸ்னேகா, ரொம்ப தேங்க்ஸ் ஸ்னேகா. அப்ப நான் கிளம்புறேன் மிஸ்டர் கிருஷ்ணா. ம். வரேம்மா, பாத்துக்கோங்க. போயிட்டு வாங்க மாஸ்டர். கொஞ்சம் இருங்கோ, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் கொண்டு வரேன். ம். என்னம்மா அப்படி பாக்குற? டெல்லிக்கு ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு. ஆமா, டெல்லிக்கு தான். நம்ம 2 பேரும் டெல்லி போயிட்டு அங்க இருந்து காஷ்மீர் போறோம். எதுக்கு? ஹனிமூனுக்கு. அது ஒண்ணும் இல்ல ரோஜா, அப்பா அந்த கிரானைட் எக்ஸ்போர்ட் விஷயமா 2 crores ஆர்டர் எடுத்துட்டு வந்தாருல, அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாட நம்ம 2 பேரும் காஷ்மீர் போறோம். நிஜமாவா? ஆமாமா, இந்த வீட்ல பழைய சந்தோஷம் திரும்பணும். முக்கியமா எனக்கும் உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும். டிஃபன் சாப்பிடுங்க. ம். மகேஷே, என்னங்கப்பா? பேப்பரை பாத்தியாப்பா? என்ன விஷயம்? நீ ஏதோ முதியோர் இல்லத்துக்கு டொனேஷன் கொடுத்தியாம, அதை பத்தி போட்டிருக்கு. அதோட முக்கியமா நேத்து கிருஷ்ணாவுடைய கச்சேரியில ஏகப்பட்ட ரகலையாம, அடிதடி வரைக்கும் போயிடுச்சாம. கிருஷ்ணாவை பத்தி கண்ணா அப்படின்னான்னு போட்டிருக்கிறான் பாரு. என்ன மாமா விஷயம்? அதுமா, நேத்து கிருஷ்ணா கச்சேரி மேடை வரைக்கும் போயிட்டு பாடாம திரும்ப வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு காரணம் ஒரு பொண்ணுன்னு போட்டிருக்காமா. பொண்ணா? ஸ்னேகாவை பத்தி தாமா எழுதியிருக்கிறான். கிருஷ்ணாவுடைய நடவடிக்கை வர வர சரியில்லை. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை தாலி கட்டாம வச்சிருக்கிறாரு. அவன் சொல்ற மாதிரி தான் ஆடுறாரு. அது ஒரு வித்வானுக்கு அழகு இல்லைன்னு படு கேவலமா கிசு வேற எழுதியிருக்கிறான். அந்த ஸ்னேகா கால் வச்ச இடமே விளங்காது மாமா. நான் அன்னைக்கே கிருஷ்ணா மாஸ்டர் கிட்ட சொன்னேன், உங்க தகுதிக்கு திறமைக்கும் இது அழகில்ல, நீங்க பல பேருக்கு முன்னோடியா இருக்கணும்னு. அப்ப நான் சொன்னதை அவர் கேட்கல, இப்ப அனுபவிக்கிறாரு. பாவம். என்ன இருந்தாலும் எனக்கு இந்த வைதேகி மாமியை நினைச்சா வருத்தமா இருக்குமா. நிறுத்துப்பா. வீட்டுல உட்காந்து கண்டவங்களுக்காக நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்காதீங்க. பேசாம சாப்பிடுங்க. கொஞ்சம் சாம்பாரை போடுமா, சாப்பிட்டுட்டு என் வாயை அடைச்சிக்கிறேன். போதுமாடா? நான் பாக்குறேன். இது கொஞ்சம் ஊத்துட்டுமா? கொஞ்சம் போடுமா, அந்த தண்ணி கொஞ்சம் எடுமா. யோ, நீ எதுக்கு எங்க வந்த? பேப்பர்ல கிருஷ்ணா பத்தி மேட்டர், சபாவில அடிதடி, ஸ்னேகாவை பத்தி கிசு மேட்டர்லாம் வந்திருக்கு. பாத்தீங்களா சார்? யோ, எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்கலாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீங்க சொன்ன மாதிரி மேட்டர் போட்டு சார். கிருஷ்ணாவை நாரா கீச்சாச்சு. அந்த ஆளு மானத்தை கப்பல் இல்ல பிளைட்ல ஏத்தியாச்சு. அவர் ஒரு பொண்ணை வச்சிருக்காருன்னு எழுதிட்டு சார். யோ, தயவு செஞ்சு என் நிலைமை புரியாம பேசாதியா. எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஆபீஸ்ல பேசலாம். நீ ஆபீஸ்க்கு வா, கிளம்பு. இவ்வளவு சொல்றேன், என் நிலைமை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களா சார்? பாக்கெட் காலியா இருக்கு, ஏகப்பட்ட செலவு இருக்கு சார். புத்தியை காட்டிட்டியே. இந்தா புடி.
யார் மகேஷ் இது? இவரு பிரஸ் ரிப்போர்ட்டர் ரோஜா. இவர்கிட்ட எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? நானா? இல்லையே. மகேஷ், பொய் சொல்லாதீங்க. நீங்க பணம் கொடுத்ததை நான் பார்த்தேன். யோ, நான் கொடுத்த மேட்டர்ல நீ கரெக்டா போடணும், புரிஞ்சுதா? ஓகே சார். மகேஷ், யார பத்தி என்ன மேட்டர் கொடுத்தீங்க? நான் யார் பத்தி கொடுக்க போறேன் ரோஜா? என்ன பத்தி? நம்ம கிரானைட் பிசினஸ் பத்தி. ஆமா. இங்க பாரு ரோஜா, நம்ம கிரானைட் பிசினஸ்க்கு பப்ளிசிட்டி ரொம்ப அவசியம். அதான் இவர் அடிக்கடி பிசினஸ் பேஜ்ல நம்ம கம்பெனி ஆட் கொடுப்பாரு. இன்னைக்கு காலையில கூட அந்த முதியோர் இல்லத்துக்கு டொனேஷன் கொடுத்தேன்னு வந்துச்சு, அது கூட இவர் தான் போட்டாரு. அதுக்கு தான் இவருக்கு பணம் கொடுத்தேன். அதையே இவ்ளோ பயந்து நடுங்கி வாங்கிட்டு போறாரு? அது ஒண்ணும் இல்ல, இத்தனை நாள் யாருக்கும் தெரியாம பணம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. சரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். வாங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். ரோஜாக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னங்க, இன்னும் என்ன பண்றீங்க? இதோ வந்துட்டேமா. எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட பர்சனல் வாழ்க்கையில இப்படி அப்பட்டமா வெளியிடுவா. யாரோ கூட இருந்து இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். டேய் வரதா, நீதானா அது? கூட இருந்தே குழி பறிச்சுட்டு இருக்கியா? என்ன இது? யார் உங்களை ட்ரெஸ் எல்லாம் இங்கே போட சொன்னது? ரூம்லயே போட்டா நான் பாத்துக்க மாட்டேனா? அப்புறம் இந்த மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். வெளியில போகும்போது நீங்களே கொடுத்துறீங்களா இல்ல நானே போய் கொடுத்துட்டுமா? அப்புறம் நேத்து கடையில வாங்கின மாவுல இட்லி பண்ணேன் இல்லையா, இட்லி கல்லு மாதிரி வந்தது. எனக்கே பிடிக்கல. அதனால கிரைண்டர்ல அரிசி உளுந்தும் போட்டிருக்கேன். இனிமே நானே மாவு அரைச்சிடுறேன். இந்த தேங்காய் சட்னி அதிகமா சாப்பிட்டா சுகர் வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால மிளகாப்பொடி பொடிச்சிருக்கேன். நல்ல டேஸ்டா தான் இருக்கும். என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன்ல. என்னதான் இருக்கும் இந்த பேப்பர்ல? குடுங்க. மாஸ்டர், யார் நம்மளை பத்தி இவ்ளோ கேவலமா கீழ்த்தனமா எழுதியிருக்கிறது? அந்த வரதம் வரட்டும், என்னன்னு விசாரிப்போம். நேக்கு தலையை வலிக்கிறது. சரி, நான் தைல பாட்டில கொண்டு வரேன். தைல பாட்டில் கொண்டு வந்தா போறாது, தேய்ச்சி விடு. மாஸ்டர், என்ன கவனிச்சுக்கிற வேலையில இதுவும் ஒண்ணுதான். அது வந்து கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மாஸ்டர். கையெல்லாம் தைலம் ஆயிடுத்துனா அப்புறம் சமைக்க முடியாது இல்லையா? பிடிவாதம் பிடிக்காம நீங்களே தைலத்தை தேய்ச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். நீ தான் தைலம் தேய்ச்சி விடணும். போ, தைலத்தை எடுத்துட்டு வா. சமையல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஓஹோ, காலங்காத்தால தைலம் தேய்ச்சி விடுறதுல பிரச்சனை ஆரம்பிச்சாச்சா? நான் எதுக்குன்னா இருக்கேன், பரபரன்னு தேய்ச்சி விட்டுறேன்னா. டேய் நில்லுடா, அங்கே வராதடா உள்ள. அண்ணா, நான் வருதும்னா. போடா. எப்படி இருந்த நீங்க எப்படி ஆயிட்டா? நாதஸ்வரம் மாதிரி இருந்தது, இப்ப புல்லாங்குழல் மாதிரி ஆயிட்டா. குரு துரோகி, சபாவில் என்ன பாட விடாம துண்டு சீட்டு எழுதி அனுப்பினது இல்லாம பத்திரிக்கை வேற என்ன பத்தி கேவலமா நியூஸ் கொடுத்துருக்க. ஐயோ அண்ணா, அது நான் இல்லண்ணா. நீ இல்லைன்னா இவ்வளவு விவரமா பத்திரிக்கை தகவல் கொடுத்த வேற யாருடா? துண்டு சீட்டு எழுதி அனுப்பிச்சது வேற யாருடா? இத்தனை வருஷமா ஏன் வீட்டு உப்பை தின்னுட்டு இப்ப ஏன் முதுகிலே குத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ, சத்தியமா அந்த சீட்டை நான் அனுப்பலண்ணா. உங்களுக்கும் ஸ்னேகாவுக்கும் நடந்த அக்னி பரீட்சை மேட்ரை கச்சேரி ஹால்ல நின்று சபா செக்ரட்டரி கிட்ட பிரஸ்தாபிச்சுட்டு இருந்தேன். அதை ஏதோ பிரஸ்ஸுக்காரன் கேட்டு நியூஸ் ஐட்டமா போட்டு தள்ளிட்டான்னா. ஒண்ணு மட்டும் பளிச்சுன்னு நன்னா தெரியுதுன்னா, இது வேற யாரோ இந்த நியூஸை கொடுத்துருக்கான்னா. அது யார் அப்படின்றது எனக்கு தெரியலண்ணா. ஹலோ, அந்த துண்டு சீட் அனுப்புனது நான் தான். என்ன நாடோடி பாட்டுக்காரா, சௌக்கியமா? அது ஒண்ணும் இல்ல, எவ்வளோ யாருக்கோ பெத்துக்க போற குழந்தைக்கு நீ இன்ஷியல் தரணும்னு அப்படியே துடிக்கிறியாமே, அதனாலதான் உன்னை நாடோடி பாட்டுக்காரன் கூப்பிட்டேன். ஆமா, நேத்து ராத்திரி எல்லாம் உனக்கு ஒரே நெஞ்சு வலியாமே. நான் கொடுத்த ஒரு அடிக்க அஸ்திவாரத்தோட சேர்த்து மொத்தமா ஆடிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, முதல்ல வெளியில போட. நீ
ஏற்கனவே இங்க புயலும் பூகமுமா இருக்கு, நீ வேற வந்து புழுதி கொட்டுறிய. அண்ணாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, போடா வெளியில. கிருஷ்ணா, நேத்து கச்சேரியில உனக்கு துண்டு சீட்டு யாரோ அனுப்பி உன் சங்கீதத்துக்கு சங்கூதிட்டாங்களாமே. அந்த சங்க ஊதுனது வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் நானே தான். பிஏவும் சபா செக்ரட்டரியும் நீயும் ஸ்னேகாவும் போட்ட சபதத்தை லாபில நின்று பேசிட்டு உடனடியா உனக்கு ஒரு துண்டு சீட்டு அனுப்பி மேடையிலே உனக்கு ஒரு 6 அடி குழி தோண்டிட்டேன். இந்த காரியத்தெல்லாம் பண்ணுவ நீதானா? அண்ணா, மாஸ்டர் ஐயோ மாஸ்டர் மாஸ்டர் என்னாச்சு? என்ன கிருஷ்ணா, வலிக்குதா? கதறியா? நல்லா கதறு. நீ கதறத பாக்குற கண்கொள்ளா காட்சிய ரசிக்க தான் நான் வந்தேன். உன்னை எப்போ எங்க எப்படி அடிச்சா உனக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் சரியான டைம் பார்த்து அடிச்சேன். மகேஷ், என்ன மகேஷ் இது? நீங்க இப்போ செஞ்சிருக்கிறது ஈவருக்கலாத காரியம் மட்டும் இல்ல, நீங்க ஒரு கோழன்றதை இப்போ நிரூபிச்சிட்டீங்க. கையடி. என்ன அவன் அடிச்சா அப்படியே துடிக்கிற? உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க மாஸ்டரோட நேருக்கு நேரா மோதி இருக்கணும். அதை விட்டுட்டு என் பேரை உபயோகப்படுத்தி கச்சேரியை நிறுத்திட்டேளே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏய், நீ மட்டும் என்னடி அவனை தூண்டி விட்டு உன் காரியத்தை சாதிச்சுக்கல? ஏய் கிருஷ்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு மியூசிக் ஷாப் திறப்பு விழா நான் சீஃப் கெஸ்டா வந்தேன். ஆனா நீ என் மூஞ்சில கரிய பூசிட்டு நீ திறந்து வச்சிட்ட. அன்னைக்கே என் மனசுல உனக்கு கருப்பு கட்டம் கட்டிட்டேன். அதுக்கு பதிலடி கொடுக்கதான் உன்னை மேடையில உட்கார வச்சு உன் கழுத்தை அறுத்த. நீ அசிங்கப்பட்டத, அவமானப்பட்டத, செருப்படி வாங்கினத கூட்டத்தோட கூட்டமா நின்னு நான் கைத்தட்டி ரசிச்சேன். கிருஷ்ணா, பத்திரிகையில உன் மன்மத லீலைய 3 காலம் நியூஸா போட வச்சதே நான் தான். நீ மானஸ்தனா இருந்தா உனக்கு கொஞ்சமாவது சூடு, சொரண, மானம், ரோசம் இருந்திருந்தா இந்நேரம் நீ நாண்டுகிட்டு செத்திருக்க வேண்டாம். கிருஷ்ணா, உண்மையிலேயே நீ சங்கீத வித்வான் பரம்பரைனா உன் உடம்புலோட ரத்தத்துல ராகமும் தாளமும் இருக்கிறது உண்மைன்னா நான் பாட மாட்டேன்னு சொன்ன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துட்டு இந்நேரம் நீ செத்து போயிருக்கணும். ஏன்டா இன்னும் உயிரோடு இருக்க? ஏய் கிருஷ்ணா, போதும், நிறுத்துங்க மகேஷ், போதும். ஈனத்தனமான கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறது நீங்க. அவரையே சாகணும். வேண்டாம் மகேஷ், இப்படி பாவத்துக்கு மேல பாவத்தை பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்க கைகள் ரத்தத்தால நனைஞ்சிருக்கு. இனிமேலாவது அதை கண்ணீரால கழுவ முயற்சி பண்ணுங்க. ஏன் இப்படி எல்லாரையும் அழிச்சே தீருவேன்னு இப்படி வெறித்தனமா அலையறீங்க? அவன் திருந்த மாட்டாமா, அவன் திருந்தவே மாட்டான். அவன் கல்யாண வீட்டுக்கு வந்தாலே வந்த காதை கட்டிக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறவன். இவனை நான் வழி அனுப்பி வைக்கிறேன். அண்ணா கீழே விழுந்துட்டான், அடிக்கடி பட்டு போடும், கொஞ்சம் கவனிமா. தலைவலிக்கிறது தைலம் தேய்ச்சி விடுன்னு சொன்னேன், அதுக்குள்ள இன்னொரு தலைவலி வந்து சேர்ந்தெடுத்து என்ன பண்றது? இருங்கோ, தைலம் தேய்ச்சி விடுறேன். பரவாயில்ல மாஸ்டர், நான் எதுக்கு இருக்கேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க. நல்லா இதமா தேய்ச்சி விடுறேன். என்னடா என்னடா வேடிக்கை பாக்குற? அங்க என்ன எக்ஸிபிஷன் நடக்குது? போடா போடா. ரொம்ப வலிக்கிறதா மாஸ்டர்? டேய் போடா இந்த பக்கம். ஏய் ஐயோ மகேஷ், ஐயோ மகேஷ், என்னடி நீ ஆடு புலி ஆட்டலாம் எனக்கு தெரியும். நீ யாரும் கேட்கறதுக்கு இல்ல, நீ ஆட்ட ஆடுற. கூடிய சீக்கிரம் ஆட்டத்துக்கு நான் முடிவு கட்டுறேன்டி. பொழந்துருவேன். அண்ணா நீங்க வாங்க, இப்பதான் போயிருக்கேன், மறுபடியும் உள்ள வந்தா உங்களுக்கு தான் உதவும். வாங்க கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? என் வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய வேதனை ஏற்படுத்திட்டியே. நான் மாஸ்டருக்கு செய்யற உபசாரங்கள் எல்லாம்
மகேஷுக்கு பொறாம வரணும்ன்றதுக்காக செய்யறேன். ஆனா மகேஷ் அது எதையுமே புரிஞ்சுக்காம போறாரு. இது எதையுமே என்னால தடுக்க முடியலையே. மாஸ்டருக்கு உதவி செய்யும் போதெல்லாம் எனக்கு மகேஷ் ஞாபகம் தான் வருது. மகேஷுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நான் எவ்வளவு காதலோட அவருக்கு உதவிகளை செஞ்சேன். ஆனா மாஸ்டருக்கு உதவிகளை செய்யும் போது அத கடமை நினைச்சுன்னு செய்யறேன். மகேஷுக்கு நான் உதவிகளை செஞ்சப்போ இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, காதல் எதுவுமே இல்ல. மகேஷுக்கு நான் பணிவடைகளை செஞ்சப்போ மனசுல அவரோட மனைவி நினைச்சுன்னு நான் செஞ்சேன். சொர்க்கத்துல வேலை செஞ்ச மாதிரி இருந்தது. மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நர்ஸ் நினைச்சுன்னு வேலை செய்யறேன். நெருப்புல வந்துட்டு செய்யறேன். ஆனா இது மாஸ்டருக்கும் புரியல, மகேஷுக்கும் புரியல. மகேஷுக்கு இன்னும் என் மேல காதல் இருக்கு. அதனாலதான் நான் கிருஷ்ண மாஸ்டரோட நெருங்கி பழகிறத பார்த்து அவர் பொறாமப்படுறாரு, என்ன அடிக்கிறாரு. மகேஷ் மனசுக்குள்ள இருக்கிற காதல் அவருக்கு புரியவை. என்னையும் மகேஷையும் சீக்கிரம் சேர்த்து வை. எனக்கு மகேஷ் வேணும். எனக்கு மகேஷ் வேணும். மகேஷ். ராஜாவுக்கு இது 10வது பிறந்த நாள். அவங்க 2 பேரும் ட்வின்ஸ்னு இன்னைக்கு தான் சார் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் என் பேர குழந்தைகளோட பர்த்டேயை வீட்டில் தான் கொண்டாடுறது. இந்த வருஷம் தான் ஒரு மாறுதலுக்காக ரெஸ்டாரண்ட்ல கொண்டாடுறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் லக்ஷ்மி அம்மா தான். வா போய் கூட்டின்னு வரலாம். அம்மா வாங்க. எங்க வாங்க வாங்க வாங்க. வெக்கத்தை பாருங்க. சரி சரி கேட்க விடலாமா? சுசி ராஜா ரெடியா? நீ ரெடியாடா? வெரி குட். பாத்து காத்தடிக்குது. பாட்டு பாடலாமா? பாட்டு பாடலாமா எல்லாரும்? பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Susi Raja. Happy birthday to you. அந்த ஆகாட்டு. நீ வெரி குட். இது அவகிட்ட கொடுங்க. கொடுங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுங்க. ஐயோ. ஓகே. ஸ்டூவர்ட் கூப்பிட்டு இந்த கேக்கை எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுக்க சொல்லலாம்ல? இருங்க, நான் கொடுக்க வேண்டாமா குழந்தைங்களுக்கு? நீங்களே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ சாரி மாமி. சரி சாரி. அலசி போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. போங்க போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க போங்க. ஐம் சாரி. இந்தாங்க பிடிங்க. என்னப்பா அது? அங்க ஒருத்தர் இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார் கொடுத்தா? அங்க ஒரு அங்கிள் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு, அவர் தான் கொடுத்தாரு. தம்பி ஏய். வைதேகி, உன் மக ஸ்னேகா வயத்துல வளர்ற கருவுக்கு அப்பா யாருன்னு தெரியணுமா? நாளை சாயந்தரம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வா. இப்படிக்கு நலம் விரும்பி லெட்டரை இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னா யாரோ நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த பையன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னானே, இங்கதான் இருக்கணும். யாரு? வைதேகி, வைதேகி இங்க வாங்க.
பாருங்க, நீங்க தானே இந்த கடிதாசி அமிச்சது. ஸ்னேகாவை பத்தி கண்ணா பின்னான்னு எழுதி அமிச்சது நீங்க தானே. உங்க முகத்தை கொஞ்சம் காமிங்க பார்க்கலாம். கிருஷ்ணா கச்சேரியில ஸ்னேகா பேர்ல நம்ம துண்டிச்சிட்டு அனுப்புனது மாமிக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்லுடா, அதான் கையும் களவுமா மாட்டின்னுட்டல, உண்மையை சொல்லு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, நான் தான் அந்த துண்டிச்சிட்டு அனுப்புனேன். ஸ்னேகா பேரை நான் தான் யூஸ் பண்ணேன். ஏன்டா இப்படி லெட்டர் அமிச்சு என் உசுர வாங்குற? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் தான் பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? தெரிஞ்சிருந்தா உனக்கு என்னடா? அவ என் பொண்ணு. அந்த ஸ்னேகாவை நான் சும்மா விட மாட்டேன். என்ன அவ கால விழ வைப்பேன் என்கிட்ட சபதம் போட்டால, இப்ப சொல்றேன், அவளை என் கால விழ வச்சு நாசம் பண்ணுவேன். என்ன சொன்ன? ஏன்டா என் பொண்ணு வாழ்க்கையை பாழ் பண்ண? ஏன்டா அவ சந்தோஷத்தை கெடுத்த? உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் பழி வாங்கிட்டு உன்னை என்ன பண்ற பாரு. சொன்னா கேளு. வேண்டாம் மாமி. கையை விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா நானு. விடு, விடு என் கையை. கொல்லாம விட மாட்டேன். என்ன நடக்குதுங்க? விட மாட்டேன் நானு. கொண்டு குழி தோண்டி புதைச்சு போடுறேன். இவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனதான் நான் நிம்மதியா இருப்பேன். டேய், ஏன்டா மாமியும் மாமி பொண்ணையும் இப்படி டார்ச்சர் பண்ற? டேய், நீ யாரா கேக்க? உன் வேலைய பாரு. ஏய், மரியாதை இல்ல, வார்த்தை அளந்து பேசுங்க. இங்க பார், உன் புருஷனை வாயை மூடிட்டு இருக்க சார். என்னடா மரியாதை இல்லாம பேசுறீங்க? என்னடா மரியாதை இல்லாம நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு ஒரு நடத்தக்கிட்டவளை பத்தி பேசுற, உங்களுக்கு அப்படியே வயிறு பத்தி தெரியுதா? டேய், என்னடா சொல்ற? வெக்கமா இல்ல? இதோ பாருங்க, அந்த நடத்தக்கிட்டவளை பத்தி பேப்பர்ல என்ன எழுதியிருக்கானு. பத்திரிக்கையில அவ லட்சணத்தை பத்தி பத்தியா எழுதியிருக்கான். வீட்டுல போய் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து பொறுமையா படிங்க. வாடகர் கிருஷ்ணா அவளை வச்சிருக்கானா. தாலி கட்டிக்காத வாடகை மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். பெரிய புரட்சி பண்ணிட்டாலாம் அந்த ஸ்னேகா. போதும் நிறுத்துறா ராஸ்கல். அந்த புரட்சி அவ வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சவனே நீதான்டா. பெரிய அவதார புருஷன் மாதிரி பேசுற. அவ நல்லவளா இருந்திருந்தா ஏன் கூட எனக்காக மட்டும் காலம் முழுக்க வாழ்ந்திருப்பா. இப்படி நடத்த கெட்டவளா இருக்கிறதுனாலதான் கண்டவன் கூட அலையிறான். மிஸ்டர், ப்ளீஸ் நிறுத்துங்க. இது பப்ளிக் பிளேஸ். வீட்டு விஷயமெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. எல்லாரும் கலைஞ்சு போங்க, எல்லாம் போங்க. டேய் மகேஷ், இத்தனை நாள உன் அப்பனுக்கு உன்னை விட்டு வச்சிருந்தேன். இப்போ உன் அப்பனுக்கு உனக்கு நேரம் சரியில்லை. மரியாதையா பாலை சுருட்டிக்கிட்டு இரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நிறுத்தியா? நிறுத்து. முதல்ல நீ அந்த வைதேகி மாமி வாழை பிடிச்சிட்டு சுத்தாம இரு. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. என்ன பேச்சு பேசுறாங்க? அப்பா நீங்க வாங்க. வா வா வா. மாமி வாங்க. ஐயோ, டாக்டர் வர நேரம் பார்த்து இந்த ஆள் கண் முழிச்சிட்டாரே. இப்ப என்ன பண்றது? இந்த ஆள் பேச ஆரம்பிச்சிட்டா நமக்கு ஆபத்தாச்சே. கடவுளே, என்ன பண்ணுவேன்? சிஸ்டர், டாக்டர் கூப்பிடுங்க. சார், நீங்க பேசக்கூடாது. படுத்து தூங்குங்க. நீங்க தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன். சிஸ்டர், வேண்டாம், சொல்றத கேளுங்க. நான் டாக்டர் கிட்ட பேசணும். வேண்டாம் சிஸ்டர். சிஸ்டர். நர்ஸ், என்ன என்ன பண்றீங்க?
வந்து இப்பதான் சரவண கண் முழிச்சாரு. டாக்டர் டாக்டர் மிஸ்டர் சரவணன், ஆர் யூ ஆல்ரைட்? டாக்டர் நான் எப்படி டாக்டர் இங்க வந்தேன்? உங்களை யாரோ அடிச்சு போட்டாங்க. 2 மாசமா கோமால இருந்தீங்க. டாக்டர் அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை பண்ண முயற்சி. என்ன நடந்தது சொல்லுங்க மிஸ்டர் சரவணன். ஒரு வேன் ஏற்றி என்ன கொல்ல பார்த்தாங்க. அது வெள்ளை கலர் வேன். அது என்ன மோத வந்துச்சு. என்னையே கொல்ல பார்த்தாங்க. எனக்கு புரியல. எனக்கு பயமா இருந்துச்சு. என்ன மோத பார்த்தாங்க. போச்சு, என் 7 லட்சம் போச்சு. என் 7 லட்சம் போச்சு, என் மன நிம்மதியும் போச்சியா. அந்த 7 லட்சத்தை நான் கொண்டு வரேன்னு தெரிஞ்சு அதை அடிச்சுக்கிட்டு போக வந்தவன் யாரு? என் விரோதியா தான் இருப்பான். யார் உங்க விரோதி? வேற யாரு? அந்த மகேஷ் பைய தான். நான் ஸ்னேகாவை அடைய விடாம தடுத்தவன் அவன் தானே. நீங்க 7 லட்சம் கொண்டு வர்றீங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கே ஸ்னேகா 7 லட்சம் ரூபாய் கொடுப்பாளான்னு தெரியாது. மகேஷ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை ரத்னசாமி. அப்போ வேற யாரா இருக்கும்? ஸ்னேகா. ஏங்க என்ன வளர்றீங்க? அவ தான் 7 லட்சம் ரூபாயை கொடுத்தது. ரத்னசாமி கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு புடுங்குற மாதிரி புடுங்கிட்டான். உங்களுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் வெறும் டிராமா தான். அவ 7 லட்சம் கொடுத்தது அவளை தவிர யாருக்கும் தெரியாது. எவனோ ஒரு பேட்டை ரவுடிக்கு எப்படி தெரியும்? தங்கிட்ட திரும்பி வரப்போற பணம்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் 7 லட்சத்துக்கு ஒரு ரசீது கூட கேட்டு வாங்கிக்கல. வீரலட்சுமி மகேஷ் கூட பழகி ஸ்னேகாவோட புத்தியும் கிரிமினலா மாறி போச்சு ரத்னசாமி. என்னை இப்படி ஏமாத்திட்டாளே. ஆமா ரத்னசாமி. அந்த கழுதையை பார்த்து செல்லன்னு கொஞ்சினேன். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சா அவ தான் புத்தியை காட்டி என் வீட்டை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே. அந்த ஸ்னேகாவால எனக்கு அவமானத்துக்கு மேல அவமானம். அந்த பிச்சாவும் பாட்டியும் எனக்கு சூடு வச்சப்பவே நான் சும்மா விட்டுருக்க கூடாது. அவங்க கைய காலை உடைச்சிருக்கணும். கொலைகாரன ஆக வேண்டாமேன்னு பார்த்தேன். அவங்க என்ன கோமாளியாக்கி வேடிக்கை பார்க்கறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அந்த பிச்சாவுக்கும் பாட்டிக்கும் சமாதி கட்டுறேன். அந்த சமாதியோட ஈரம் காயறதுக்குள்ள ஸ்னேகாவை எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன். அவசரப்படாதீங்க. முதல்ல 7 லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப வாங்குற வழியை பாருங்க. என்ன பண்ணலாம்? போலீஸ்க்கு போகலாம். இந்த ஏரியா எஸ்ஐ ஜோசப் நம்ம ஊர்க்கார் தான். போலீஸ்க்கு போனா ஏன் விஷயம்? ஸ்னேகா மேல நீங்க ரொம்ப பரிதாபப்படுறதால தான் அவ துள்ளிக்கிட்டு திரியிறா. உங்க மேல அவளுக்கு பயமே இல்லை. உங்க கதர் சட்டைக்கு பயப்படாதவள காக்கி சட்டையை வச்சு பயமுறுத்துவோம். அவங்க உலுக்குல 7 லட்சம் உங்க கைக்கு வரும் பாருங்க. சந்திரன், போலீஸுக்கு போகலாம். அந்த ஸ்னேகாவை நாசம் பண்றேன். எனக்கு முதல்ல அந்த 7 லட்சம் வேணும். அதுக்கப்புறம் ஸ்னேகாவும் வேணும். அத்தான், டேய் கிச்சா, என்னடா ஆச்சு? எதுக்கு இப்ப இப்படி கத்திட்டு இருக்க? என்னமா ஆச்சு? எனக்கும் தெரியலையே. இவர் அலறினாரு. நானும் பயந்து அலறி அவர் மேல காப்பியை கொட்டிட்டேன். என்ன கிச்சா அது? ஏய் பாவி, சூடு காப்பிடி. என்ன கொலை பண்ண வந்திருக்கியாடி? ஐயோ அத்தா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அத்தானா? அவன் செத்தான். ஏண்டி என் உயிரை வாங்குற? போடி, வெளியே போடி. பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? பைத்தியமா? நீங்க இப்படி என்ன வாடி போடின்னு கூப்பிடுறது பிடிச்சிருக்கு. ஒரு ராத்திரிக்குள்ள நாம நெருங்கிட்டோம் அத்தா. இவ யாருன்னே தெரியல. இவ அத்தாங்கிறா, அவன் போடி வாடிங்கிறான். ஸ்னேகா, கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரையும் ஏர்வாடிக்கே அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு. அத்தா வாங்க, நானே குளிப்பாட்டி விடுறேன். டேய் பேசாம இருடா. கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணாவா அனாவசியமா கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்லக்கா, பரவாயில்ல. அவரை நடிக்கட்டும். கட்டிக்க போறவர் தானே, அவருக்கு அந்த உரிமை இருக்கு. டேய், உங்க அப்பா அம்மா பேரை சொல்லு. சொல்லல உன்னை இங்கே கொண்டு புதைச்சிருவேன். சொல்லுடி, உங்க அப்பா அம்மா யாரு? உன் வீட்டு விலாசம் என்ன? சொல்லுடி. அதான் கத்தி உயிர் எடுக்கிறான்ல, சொல்லுமா. அப்பா பேரு சிவராமன், அம்மா பேரு காவேரி. எங்க வீடு தாம்பரத்துல இருக்கு. முழு அட்ரஸையும் சொல்லி தொலை.
34 செங்கவராயன் ஸ்ட்ரீட், தாம்பரம் ஈஸ்ட். எப்ப போய் விசாரிக்க போறீங்க? இன்னைக்கே போய் என்னை பத்தி விசாரிச்சிருங்க. அப்பதான் நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கும். உன்னையும் கொண்டு போய் அங்கேயே தலை முழுகிட்டு வரேன். கிளம்பு. நான் வரல. அவங்க நேத்துக்க மாட்டாங்க. ஏன்? அமெரிக்க மாப்பிள்ளைய எனக்கு பார்த்தாங்க. எனக்கு பிடிக்கல. நான் கிச்சாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதான் பெட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன். அடிப்பாவி, அமெரிக்கா மாப்பிளைய விட்டுட்டு வந்தியா? அவர்தான் என்னை இங்க கொண்டு வந்து டிராப் பண்ணாரு. அதான் எனக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் இதெல்லாம் விட நீங்க தான். ஏம்மா நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஒருவேளை பைத்தியமா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் பாட்டி, எனக்கு பைத்தியம் தான். கிச்சா மேல பைத்தியம். டேய், 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 டேய். என்னடா சும்மா சும்மா கையும் கிட்ட நிக்கிற? பேசாம இரு. அவர் அடிக்கட்டும், விடுங்க. கோவம் வந்தா கட்டுப்படுத்த கூடாது, வெளியே காமிச்சிடணும். டேய், டேய். காமிச்சிட்டேன். போதுமா? போதுமா? பிரியா, பிரியா, பாவம். ச்சே, எதுவா இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாத பொண்ணை கை நீட்டி அடிச்சது மனசு கஷ்டமா தான் இருக்கு. அடிக்காத எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? இப்ப அடிச்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறியாக்கும். இங்க பாரு கிச்சா, நான் சொல்றத கேளு. முதல்ல நீ கிளம்பி இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்றத விசாரி. அவள் இங்க கூட்டின்னு வந்து இவளை சமாதானப்படுத்தி அவளோட அனுப்பிவே. புரியுறதா? டேய் போடா சீக்கிரம், இல்லைன்னா அத்தான்னு உன் பொத்தான பிரிச்சுக்கிட்டு அலைய வச்சிருவா. போ, இன்னைக்கு சனிக்கிழமை, போய் குளி. போ. குளிச்சுட்டு அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். என்ன பாட்டி இது? நம்ம ஆத்துல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நேத்து ராத்திரியில இருந்து புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னம்மா சமாளிப்போம். என்னங்க மணி 9 ஆகுது, ஆபீஸ் கிளம்பலையா? இல்ல செல்வி, ஏன் ஆபீஸ்க்கு லீவா? இல்ல இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதான். ஐயோ, என்ன திடீர்னு, என்னாச்சு? வணக்கம் சார். என்ன சுந்தரேசன் திடீர்னு? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஆபீஸ் லாக்கர்ல இருந்து 7 லட்ச ரூபா பணத்தை காணோம் சார். என்ன சார் சொல்றீங்க? 7 லட்சம் எப்படி காணாம போகும்? தெரியல மேடம், ஃப்ரைடே ஈவினிங் லாக்கர் லாக் பண்ணும்போது இருந்தது. சாட்டர்டே சண்டே லீவு. இன்னைக்கு வந்து பார்த்தா காணோம் மேடம். லாக்கர் யாராவது உடைச்சிருக்காங்களா? லாக்கர் கரெக்டா இருக்கு, யாரோ சாவியை போட்டு திறந்து எடுத்திருக்காங்க மேடம். சாவி போட்டு திறந்தாங்கன்னா யார் சார் திறந்திருப்பாங்க? என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்றீங்க? லாக்கர் கீ உங்ககிட்ட தானே இருந்தது. சார்கிட்டயும் ஒரு செட் சாவி இருக்கு மேடம். அது நான் எடுக்கல. நீங்க எடுக்கலனா வேற யார் எடுத்திருப்பா? நான் எடுத்தேன்னு சொல்ல மாட்டேனா? யார் எடுத்திருப்பாங்களோ, இவரை கூட எடுத்துக்கலாம். எங்க அம்மா மேல சத்தியமா, நான் கும்புற சாமி மேல சத்தியமா நான் எடுக்கல சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வேணா ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எடுத்தவங்க மனசாட்சியோட பணத்தை திருப்பி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எடுத்திருப்பாங்களோ. அப்படி ஒரு வாரத்தை வைக்கலனா அப்புறம் விசாரிப்போம். என்ன உளறீங்க? ஆபீஸ் போன 7 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு, போலீஸ்க்கு போகாம பாவம் பரிதாபம் பேசிட்டு இருக்கீங்க. சொல்றத கேளு, போலீஸ்க்குலாம் போவானா? நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம் சார், போலீஸ்க்கு ஓகே போக மேடம். வேண்டாம். என்ன உளறிட்டு இருக்கீங்க? சுந்தரேசன், போன் வைங்க. வைங்க. சரி, சொல்லுங்க கேளு. சார், நீங்க ஒரு வாரம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், போதுமா? நீங்க ட்ரை பண்ணுங்க சார். என்ன கலாட்டா? நீங்களே கேளுங்க மாமா. ஆபீஸ் பண்ண காணாம போயிருக்கு, போலீஸ்க்கு போலனா வேணாம்னு சொல்றாரு. எவ்வளவு பணம்டா? அது 7 லட்சம் பா. 7 லட்சமா? ஐயோ, உங்ககிட்டயே அடிச்சிட்டாங்களா? அப்படின்னா அது வந்து என்ன மாமா உளறீங்க? உங்ககிட்டயே பணத்தை அடிச்சிட்டாங்கன்னா அப்ப வேற யாரோட 7 லட்சம் காணாம போயிருக்கு? என்ன இதெல்லாம்? அப்பா புள்ளி போட்டி போட்டு முடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நானே பணம் காணும் குழம்பி போய் நிக்கிறேன். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? பதட்டப்படாதமா. ஆபீஸ் போய் நல்லா விசாரிக்கிறேன். நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். மிஸ்டர் சுந்தரேசன், நான் வர வரைக்கும் யாரும் ஆபீஸ் விட்டு கிளம்பக்கூடாது. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். சாயந்தரத்துக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டுறீங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுறீங்க. புரிஞ்சுதா? அப்பா, உங்க பணம் ஏதாவது காணாம போச்சா? என்ன நீ 7 லட்சம் ரூபாய் எனக்கு யாரா தர போறா? நான் 7 லட்சம் ரூபாயை பார்த்து ஒரு மாமாங்க ஆகி போச்சு. எனக்கு உடம்பெல்லாம் ஒரே நம்ம அரிக்கிற மாதிரியே இருக்கு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்துடுறேன். அசமா மாட்டிட்டேனே. சாயந்தரத்துக்குள்ளார 7 லட்சம் ரூபாய் எப்படி புரட்டுறது? அந்த பணம்
பணத்தை யார் எடுத்திருப்பா? மகேஷ் கிரனேட்ஸின் இளம் தொழிலதிபர் மகேஷ் ஆலமரம் முதியோர் இல்லத்திற்கு 7 லட்சம் ரூபாய் நன்கொடை. சென்னை ஜூலை 14 முதியோர் தினத்தையொட்டி நேற்று ஆலமரம் அனாதை இல்லத்திற்கு விஜயம் செய்த கிரனைட்ஸ் தொழிலதிபர் திரு மகேஷ் அந்த இல்லத்தின் நிர்வாகியிடம் 7 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். பிறகு முதியோருடன் அமர்ந்து மதிய உணவு உண்டு மகிழ்ந்தார். 7 லட்சத்தை கொள்ளடிச்ச அயோக்கி நீதானா? என்கிட்ட இருந்து திருடி முதியோர் இல்லத்துக்கு தர பெரிய ராபின்ஹுட் நினைப்பான் உனக்கு. உன்னை அடிச்சு தூக்கி ஹாஸ்பிட்டல் பெட்ல படுக்க வைக்கல. என் பேரு மணி, புகழ் மணி இல்லடா. சார் ஒரு நிமிஷம். இங்க சிவராமன் வீடு, அவங்க பொண்ணு பேர் கூட பிரியா. ஓ பிரியாவா? அவதான் போயிட்டாளே. அதுவும் தெரியுது பாருங்க வீடு, அதான் அவங்க வீடு. போயிட்டாலேங்கிறாரு. ஓ ஓடி போயிட்டான்னு சொல்றாரா? இந்த பிரியா கழுத ஓடி போறத கூட ஊர் முழுக்க சொல்லிட்டு போயிருக்கா போல இருக்கு. வர வர நாட்டுல எதுக்கு தான் பப்ளிசிட்டி பண்றதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. சார் ஒரு நிமிஷம். என்ன? பிரியா வீடு தானே? ஆமா. என்ன விசேஷம்? எல்லாம் பிரியாவுக்கு தான். அவ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. அங்க பாருங்க, அவங்க தான் பிரியாவுடைய அம்மா காயத்ரி. போங்க சார், அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்க சார். அம்மா பிரியா, ஏதோ விசேஷம் நடக்குதுன்னு தெரியுது. இந்த நேரத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். நான் பிரியாவுக்கு தெரிஞ்சவன். அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவளுக்கு அமெரிக்கா மாப்பிள்ள பார்த்து வச்சிருந்தோம். அவன் எங்க எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டு ஒரேடியா போயிட்டா. நான் அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஏங்க, நான் உள்ள போக கூடாது. இந்த பூவை கொஞ்சம் கொடுத்துடுறீங்களா?